ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவையில் 29வது பாசுரம். துவயத்தின் 2வது வாக்கியத்தின் விளக்கம். பெருமாளிடத்திலே கைங்கரியத்தையே பெரும் பேராய் பிரார்த்திக்கிறாள். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னைச் சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொல்லாமற் போகாது. இற்றப்பரகுள்வான் நன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். உந்தன்னோர் உற்றோமையாவோம் உனக்கே நாமாட் செய்வோம் மற்றனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் திருவடியை வணங்க வந்தோம். காலை என்றால் 5:30 மணி, சிறுகாலை என்றால் 4:30 மணி, சிற்றஞ்சிறுகாலை என்றால் 3:45 மணி. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பல பெண்களை எழுப்பிக் கொண்டோம். 10 பெண்களை எழுப்பினது சிற்றஞ்சிறுகாலே. நந்தகோபாலன், யசோதை, நப்பின்னை, பலராமன் ஆகியவர்களை எழுப்பினது சிறுகாலை. நாங்கள் இப்பொழுது உன் முன்னாடி வந்திருப்பது காலை. வந்து உன்னை சேவித்து உன்னுடைய வழக்கம் நீதான் எங்களை தேடிக்கொண்டு வருவாய். விபீஷணன் லங்கையிலிருந்து திருப்புல்லானி வரை வந்தான். ராமன் அவனை தேடிக்கொண்டு அயோத்தியிலிருந்து ராமேஸ்வரம் வரை வந்தார். நாம் வருவதை விட அவர் நிறைய வருகிறார். ஆனால் நாங்கள்தான் இப்பொழுது உன்னை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம். உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய். பொற்றாமரை பொன் என்றால் தூய்மை, தாமரை என்றால் இனிமை. பெருமாளுடைய திருவடிகளை பற்றிவிட்டால் தூய்மையும் கிடைக்கிறது, இனிமையும் கிடைக்கிறது. அடியே போற்றும் பொருள் கேளாய். உன் திருவடியைத் தவிர மற்றொன்றை போற்ற மாட்டோம். என்ன பிரார்த்தனை வைக்க வந்திருக்கிறோம் என்று தேவரீர் கேட்க வேண்டும் என்கிறாள். மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தில் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் என்று சொன்னாள். எதற்காக வந்திருக்கிறோம் விசாரி என்று சொன்னாள். ஆனால் எதற்காக வந்திருக்கிறோம் என்று அங்கு சொல்லவில்லை. நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் கேள் என்று இப்பொழுது சொல்கிறாள். இவ்வளவு நேரம் கண்ணன் கேட்டுக்கொண்டு தானே இருந்தார். பொருள் கேளாய். ஆண்டாள் கேளாய் என்று சொல்கிறாளே. கண்ணன் பராக்கு பார்த்து விட்டாராம். ஆண்டாளுடைய கண்ணழகு, மூக்கழகு, பணிவாக நிற்கும் அழகு இதையெல்லாம் பார்த்து மயங்கிவிட்டார். என்ன ஞானம், என்ன பக்தி, என்ன வைராகியம்! இந்த சிறுமிகளுக்கு இவ்வளவு பக்தியா என்று கலங்கி நிற்கிறார். பொருள் கேளாய் என்று சொன்ன அப்புறம்தான் இந்த நிலவுலகத்துக்கே வந்தார். ஆண்டாளே என்ன வேண்டும் என்று கேட்கிறார். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து. பெற்றம் மேய்த்து என்றால் மாடு கன்றுகளை மேய்த்து. உண்ணும் குலம், அதை வைத்து சாப்பிடுகிற குலம். நீ எங்கள் குலத்தில் வந்து பிறந்தாயே. நீ குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. எங்களிடம் கைங்கரியம் ஏற்காமல் போகவே கூடாது என்கிறாள். குற்றேவல் என்றால் அந்தரங்க கைங்கரியம், பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் பண்ண வேண்டிய தொண்டுகள். என்ன தைரியமாக தடுத்து பிரார்த்திக்கிறாள். நம்மிடம் உண்மையான பக்தி இருந்ததென்றால் நமக்கு ஒருவேளை அருள் புரியவில்லை என்றால் கூட அவரை நிற்க வைத்து கேட்கலாம். பெருமாளிடம் போய் அப்படி நிர்பந்தப்படுத்த முடியுமா என்றால் கடமை இருக்கிறது, உரிமை இருக்கிறது, அவர் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். எங்களிடம் கைங்கரியம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறாள். இற்றைப்பறைகுள்வான் நன்றுகான் கோவிந்தா. இவர்கள் பறை பறை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே. பறை என்ற ஒரு வாத்தியத்தை கொண்டு வந்து வைத்துவிட்டார் கண்ணன். ஆண்டாள் சொல்கிறாள், உமக்கு கைங்கரியம் செய்வதுதான் பறை, அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்று புரிந்து கொள்ளவே இல்லையே. பறை என்று நாங்கள் மறைத்து சொன்னோம். நாங்கள் இடைப்பெண்கள். கைங்கரியம் என்ற பெரிய வார்த்தையை சட்டென்று பயன்படுத்த மாட்டோம். நீதானே புரிந்து கொண்டு கொடுக்க வேண்டும். எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும். இந்த பிறவி அந்த பிறவி இல்லை. இந்த லோகம் வைகுந்தம் இல்லை. எந்த லோகத்தில் எந்த பிறவி எடுத்தாலும் உம்மோடு மட்டுமே எங்களுக்கு தொடர்பு. உந்தன்னோர் உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட் செய்வோம். உந்தன்னோர் உற்றோமே மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுக்ருத்து கதிஹி ஆகிய அனைத்து உறவும் நாராயணன். வேறு எதையும் வேண்டவும் மாட்டோம். உனக்கே நாமாட் செய்வோம். உன் மகிழ்ச்சிக்காகவே நாம் தொண்டு புரிவோம். மற்ற நம் காமங்கள் மாற்று. கைங்கரியம் பண்ணும் பொழுது நம் சந்தோஷத்துக்காக பண்ணக்கூடாது. எங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டாம், நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னை பார்த்து நாங்கள் ஆனந்தப்பட வேண்டும். ஆக ஆண்டாள் கைங்கரியத்தை பிரார்த்தித்தது இந்த பாசுரம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.